புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கான விதிகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. 1961ஆம் ஆண்டு வருமான வரிச் சட்டத்திற்கு மாற்றாக ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வருமான வரிச் சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி அடுத்த நிதியாண்டிலிருந்து முதல் 2 ஐடிஆர் எனப்படும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான காலத்தில் மாற்றமில்லை என்றும், ஐடிஆர் 3 மற்றும் ஐடிஆர் 4 தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரி விதிப்பு விதிகளின் எண்ணிக்கை 399 199ஆகவும், வரிப்படிவங்களின் எண்ணிக்கை 511 333ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் வணிக நிறுவனங்களும் தனிநபர்களும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான நடைமுறையை எளிமையாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. அனைத்து படிவங்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பதுடன் அதில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள் வாசிப்பதற்கு எளிமையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. வீட்டு வாடகையை குறிப்பிட்டு வரி விலக்கு பெறுவதில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மும்பை, கொல்கத்தா, டெல்லி மற்றும் சென்னையில் வசிப்பவர்கள் மட்டுமே ஊதியத்தில் 50% அளவுக்கு வீட்டு வாடகையை குறிப்பிட்டு வரி விலக்கு எஞ்சிருந்த நிலையில் தற்போது அகமதாபாத், பெங்களூரு, ஐதராபாத் மற்றும் புனே ஆகிய நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிற நகரங்களுக்கு 40% என்ற அளவிலேயே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வீட்டு உரிமையாளர்களின் விவரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மாதம் 100 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் விடுதிகளில் தங்கி படிக்கும் குழந்தைகளுக்கான உதவித்தொகை 300 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மூலதன ஆதாயங்கள், பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள், வெளிநாடுகளில் வசிப்போருக்கான வரி விதிப்பு நடைமுறைகள் ஆகியவை கடுமையாக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.